Hi guys, welcome to Hasni Mogi channel. இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ஒயிட் சாஸ் பாஸ்தா. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னலாம் பார்க்கலாம். பாஸ்தா, சீஸ், பெப்பர், சால்ட், சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் பூண்டு நாங்கள் 4 பண்ணி எடுத்திருக்கோம். அப்புறம் ஆனியன், ஆயில், எக்கை ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் மில்க் இதெல்லாம் வச்சு சூப்பராக ஹெல்த்தியாக ஒர்த்தாக நம்ம செய்ய போகிறோம். ஒயிட் சாஸ் பாஸ்தா அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, நம்ம கிச்சனுக்கு வந்தாச்சு. இப்போ ஆயிலை போடணும், ஸ்டவ் ஆன் பண்ணுமே. சரி, நம்ம மேஜிக் யூஸ் பண்ணலாம். ஆயிடுச்சு, நம்ம கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கணும். ஓ, அரை கப் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட மைதா இருந்துச்சுன்னா ஆயில் போட்டதுக்கப்புறம் மைதா போட்டுட்டு பூண்டு போட்டு மைதா போட்டுக்கோங்க. ஆனால் எங்ககிட்ட இல்லைனாலும் நாங்கள் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஆனியனை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒயிட் க்ரீம் பாஸ்தா பிடிக்கும்னா இந்த சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் கமெண்டில் ஐ லவ் ஒயிட் சாஸ் பாஸ்தான்னு போட்டுருங்க. இது நல்லா வேகணும். கொஞ்ச நேரத்துக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஓகே, நல்லா கிண்டியாச்சு. உங்களுக்கு வேணும்னா இதுக்கப்புறம் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா விட்டுருங்க, நாங்கள் சேர்க்கலை. இப்போ எக்கை ஃப்ரை பண்ணி வச்சதை நம்ம உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டு நல்லா கிண்டிக்கலாம். எக்கும் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. ஓகே, நம்ம வதக்கி வச்சு எக்கு நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணனால ரொம்ப நேரம் பண்ண வேணாம். இப்போ நம்ம இதில் ஆயில் ஊற்றினா அதே கப்பில் 3 கப்பு நம்ம மில்க் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நம்ம அதே கப்லேயே ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும், அது என்னங்க. ஓகே, இப்போ நம்ம சால்ட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்ஷன். ஓகே, இப்போ நம்ம இந்த பாஸ்தாவில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சீஸ் போட்டுக்கலாம். சீஸ் ஸ்லைஸும் போடலாம், சீஸை இந்த மாதிரி. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக க்ரீமியாக இருக்குது. ஓகே, செஞ்சு முடிச்சாச்சு. டேஸ்டிங் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.